ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நெல்லை பாளையங்கோட்டையில் தற்காலிகமாக செயல்பட்டு வந்த தினசரி சந்தை பகுதிக்கு செல்லும் 4 வழிகளிலும் குழிகள் தோண்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வன் வழங்க கேட்கலாம். ஆல்வன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே புதிய வணிக வளாகம் என்பது பாளையங்கோட்டை தினசரி சந்தை பகுதியில் கட்டப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக வந்து அதை திறந்து வைத்திருந்தார். ஆனால் அந்த கடைகளை வாடகைக்கு விடுவது அல்லது ஒப்பந்தத்தின் மூலம் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள்ல பல மாதங்களாக பயன்பாடற்ற நிலையில் அந்த வணிக வளாகம் இருந்தது. அதில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அதற்கு கடைகளை அங்கு முன்பு கடைகள் வைத்திருந்த வணிகர்களுக்கு அந்த கடைகளை ஒதுக்குவதில் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து அங்கே கடைகளை மாற்றுவதற்கும் தற்போது ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்காலிகமாக செயல்பட்டு வந்த பாளையங்கோட்டை அந்த தினசரி சந்தையிலிருந்து கடைகளை வணிக வளாகத்திற்கு மாற்றிக் கொள்வதற்கு மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய சார்பில் வணிகர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் அதில் சில சிக்கல்கள் இருந்த நிலையில தொடர்ந்து வணிகர்கள் ஒரு கால அவகாசம் கேட்டு மாநகராட்சியிடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் வெகுவான கடைகள் அங்கு தொடர்ந்து மாற்றம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தற்காலிக கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் மாற்றம் செய்து புதிய வணிக வளாகத்திற்கு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளுக்கு கொண்டு செல்வதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கக்கூடிய நிலையில தீபாவளி பண்டிகையும் நெருங்கி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வணிகர்கள் கோரியிருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில தான் இன்று அந்த தற்காலிகமாக செயல்படக்கூடிய தினசரி சந்தை பகுதியினுடைய 4 வழிகளிலும் குழிகளை தோண்டி இருக்கிறார்கள். அப்படி குழிகளை மாநகராட்சி நிர்வாகம் தான் தோண்டி இருக்கிறது என்பது வியாபாரிகள் பொதுமக்களினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. மிக முக்கியமான வர்த்தகம் நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் மாநகராட்சி இது போன்ற ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டு இருப்பது வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக அந்த குழிகள் தோண்டப்பட்டிருப்பதால் அங்கு செல்லக்கூடிய காய்கறிகளை கொண்டு செல்வது, பலசரக்கு பொருட்களை கடைகளுக்கு கொண்டு செல்வதாக இருந்தாலும் அது வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒருபுறம் என்றால் அங்கிருந்து பொருட்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கு ஏற்றாற்போல் வழிகள் இல்லாத நிலையில வர்த்தகர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். இது போன்ற மாநகராட்சியினுடைய இந்த நடவடிக்கை என்று வியாபாரிகளினுடைய குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நிலையில உடனடியாக மாநகராட்சி இது போன்ற மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பது வணிகர்கள் பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வன்.